ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ செய்திக்காக நம்ம செபிக்கலாம். அன்பின் தகப்பனே, மட்டுமாய் உங்க பரிசுத்த திருச்சன்னிதானத்திலே உம்மை பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் நீங்க பாராட்டின மேலான கிருபைகளுக்காய் சொல்றோம். இப்பொழுதும் கூட அப்பா, என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க. உங்க வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படட்டும் அப்பா. நீங்க பேசுங்க, உங்க அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். உங்க ஜீவனுள்ள வார்த்தைகள் மகிமையின் வார்த்தைகளாய் வல்லமையின் வார்த்தைகளாய் வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, glory, ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த ஆகஸ்ட் 2024 அப்பா நமக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தரிப்பும் ஓடிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். வாக்கு தத்தத்தின்படியே என் தகப்பனே, சர்வ வல்லவரே, எங்களையும் எங்கள் முழு குடும்பங்களையும் இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் அவர்கள் முழு குடும்பங்களையும் இந்த மாதம் முழுவதுமாய், ஆழ்நாள் முழுவதுமாய் அப்பா, இந்த மாதம் முழுவதுமாய், எங்கள் வாழ்நாள் முழுவதுமாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory, ஆமென். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும் வழியாய் யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுதும் நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேலுக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. அல்லேலூயா. பாருங்க, தேவன் மோசே தீர்க்கதரிசிய அழைச்சி மேன்மையும் மகிமையுமா பயன்படுத்துறாரு. பாருங்க, அப்படி எடுத்துக்கொள்றாரு. மலை மேல ஏறி வான்னு சொல்லி எடுத்துக்கொள்றாரு. கர்த்தரே மோசே அடக்கம் பண்றாரு. நம்ம உபாகமம் கடைசி பகுதியில வாசிச்சோம்னா தெளிவா எழுதப்பட்டது. கர்த்தரே அடக்கம் பண்றாரு. ஒருத்தருக்கும் மோசையோட கல்லறை எதுன்னு தெரியாது. அந்த அளவு தேவன் மேன்மையும் மகிமையுமா நடத்துற ஒரு உன்னத தேவதாசன். அல்லேலூயா. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு அடுத்த தலைமுறைய தேவன் அடுத்த கட்ட ஊழியத்துக்கு அழைக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். மோசேக்கள் போகலாம், ஊழியர்கள் போகலாம், ஆனா அடுத்தது யோசுவாக்களை தேவன் எழுப்பிக் கொண்டேதான் இருப்பார். ஊழியர்கள் மனிதர்கள் கடந்து செல்லலாம், அவங்க எந்த அழைப்பு பெற்றவங்களோ கடந்து செல்லலாம். ஆனா ஊழியம் ஒரு நாளும் தடைப்படாது. ஆமென். தேவன் யாரை கொண்டு அடுத்து செய்யணுமோ அழகா மேன்மையா மகிமையா திடப்படுத்தி மகிமைப்படுத்தி கூடவே இருந்து நடத்துவார். ஆமென். பாருங்க, மோசே மரித்துட்டாரு. ஆண்டவர் பாருங்க
ஊழியக்காரன் மோசேக்கு ஊழியக்காரன் கூடவே தெரிஞ்ச யோசுவா மேலதான் இருக்கு. பிறகு தேவன் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி தேவனே பேசுறார் பாருங்க, கூப்பிட்டு பேசுறார். மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அடுத்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதல். தேவன் யார் மேல வச்சிருக்கிறாரோ அவர்கிட்ட அழகா தேவனே பேசுறார். என்ன பேசுறாரு பாருங்க, மோசே இறந்துட்டாருன்னா அப்படியே லாக்காய் நின்றாதீங்க, அப்படி என்ன ஆயிடாதீங்க, அப்படியே முடங்கி போயிடாதீங்க, அவ்வளவுதான் அங்கேயே அப்படியே ஸ்டாப் ஆயிடாதீங்க. அழைத்த அழைப்புல வாழ்க்கை பயணத்துல நம்ம முன்னேறி போயிட்டே தான் இருக்கணும். ஆமீன். பாருங்க, பரம காணான தருவேன்னு அழைச்சிட்டு தான் வராரு. இன்னும் அவங்க பரம காணானுக்குள்ள போல கண்ணு கெட்ட தூரத்துல தான் இருக்கிறாங்க. கண்ணு கெட்ட தூரத்துல இருக்கும் போதுதான் மோசையை கண்ணால பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நீ உள்ள வரமாட்டேன்னு சொல்லி தேவன் எடுத்துக்கொள்றாரு. பாருங்க, இப்ப உள்ள அழைச்சிட்டு போறதுக்குதான் யோசுவாவை தெரிந்து கொள்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் எவ்வளவு தெளிவா திட்டமா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, தேவனே எவ்வளவு பிரியமா சொல்றாரு, என் தாசனாகிய மோசே. ஆமென். உன்னைக்கு தேவனுடைய தாசன்னு தேவனே அழைக்கிறார். ஆமென். தாவீது அப்படிதான் அழைச்சார். அவருக்கு பிரியமா வாழ்றவங்களெல்லாம் ஆண்டவர் அப்படிதான் அழைக்கிறார். ஆமென். பிறகு ஏன் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்ப நீயும் ஜனங்களும் எல்லாம் எழுந்து யோர்தான கடந்து நான் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு போங்க. அல்லேலூயா. யோர்தான் ஒரு தடை இல்லை, யோர்தான் எல்லை இல்லை, யோர்தானுக்கு இந்த பக்கம் நின்றாத, நான் உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த பக்கம் இருக்குது. நீ என்ன செய்ய? எழுந்து கடந்து போங்க. நான் வாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு, நான் வாக்கு பண்ணி இருக்கிற மேன்மையின் கானானுக்கு, செழிப்பின் பூமிக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கடந்து போங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆமென், அல்லேலூயா. நான் மோசேக்கு சொல்லி இருந்தேன்லப்பா, உங்க கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் உங்களுக்கு தருவேன்ட்டு. பாருங்க, அதே மாதிரியே அந்த வாக்கு நான் மாறாதவ பாருங்க, அப்படியே கண்டினியூ ஆகுது. அந்த அதே வாக்கு தத்துவம் அப்படியே ஸ்லோவா கண்டினியூ ஆகுது. ஆமென். ஆண்டவர் அதை அவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. நான் மோசேக்கு வாக்கு கொடுத்தேன் இல்ல, நீங்க கால் மிதிக்கிற எல்லா இடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன்னு, அப்படியே நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரா? கொடுத்தேன்னு சொல்றாரா? அல்லேலூயா. கொடுத்தேன், கொடுத்துட்டேன், வாங்குற. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனாலதான் எதிர்காலத்தை நிகழ்காலமா அப்படி எல்லா காலங்களையும் கடந்தவர் அவர். பாருங்க, கொடுத்துட்டேன் வாங்குறாரு. இன்னும் அவங்க போய் காலை வைக்கல, யோர்தானையே தாண்டல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில காலடியே வைக்கல. நீ காலடி வெப்ப பாரு, வைக்கும் போது நான் கொடுத்துட்டேன், ஏற்கனவே ஆல்ரெடி கொடுத்துட்டேன், கொடுப்பேன் இல்லை, இனிமேதான் கொடுப்பேன் இல்லை, ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன். என் வார்த்தை வந்துருச்சுன்னா நீ அதை பெற்றுக் கொண்டாய். ஆமென். நான் கொடுத்துட்டேன், உன்கிட்ட வந்துருச்சு. ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிப்போமே. வனாந்திரமும் இந்த நிறுவனமும் தொடங்கி ஐக்கிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். ஆமென். பாருங்க, காலடி வைக்கிற இடத்தெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. தேசத்தின் எல்லைய சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். தேவன் எல்லைகளை சரியா கொடுத்து
அழகா பாருங்க, நமக்கான சுதந்திரத்தை எல்லைகளோட வகுத்து கொடுக்கிறவர் தேவன். நம்ம சுதந்திரங்களை காக்கிறவர் தேவன். நம்ம சுதந்திரங்களை எதுவும் கெடுக்காதபடி, நம்ம சுதந்திரங்கள்ல யாரும் அத்து மீறாதபடி தேவனை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நமக்கு சுதந்திரங்களை கொடுக்கிறவர் தேவன், சுதந்திரங்களை பாதுகாக்கிறவர் தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எல்லைகளை தெளிவா சொல்றாரு. அப்படி தொடர்ந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. என்ன மாதிரியான வாக்கு! அழைத்தவர் உண்மையுள்ளவர், தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். சும்மா போகணும்னு சொல்றவர் இல்லை. அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கிறார் பாருங்க. அந்த பலன், அந்த கருப்பு, அந்த தயவு, அந்த ஆசீர்வாதம், அந்த அத்தாரிட்டி, அந்த வல்லமை எல்லாத்தையும், அந்த அதுக்கு தேவையான பொருளாதாரம், அதுக்கு தேவையான ஆள் பலன் எல்லாத்தையும் கொடுத்துதான் அப்படி செய்ய சொல்லுவார். ஆமென். அப்பா ஒன்று செய்யுங்கன்னு சொன்னாருன்னா, அவருடைய வேலையை அவர் கொடுக்குறாருன்னா அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஆமென். அல்லேலூயா. உலக பிரகாரமான கம்பெனியிலே பாருங்க, அவங்க வேலைக்கு எடுக்கும் போது அந்தந்த வேலைக்கு தேவையான டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், சேஃப்டி டூல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இல்லை சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி ஷூஸ் தான் போடணுன்றாங்க. பாருங்க, அப்படியே உண்மைக்கு மழை ரெயின் போட்டு கொடுக்குறதும், கேம்புங்க கொடுக்குறதும் பாருங்க எந்த அளவுக்கு தேவையான எல்லா காரியங்களும் கொடுக்குறாங்க. என்ன தேவைப்படுது, அந்த வேலைக்கு என்ன தேவைப்படுது, ஸ்பெக்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு நல்லா கண்ணாடி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. வீட்டுல இருந்து வேலை பார்க்கணுன்றவங்களுக்கு லேப்டாப் கொடுத்து, ஃப்ரீயா இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து அவங்க பே பண்ணி கொடுக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உலக பிரகாரமான கம்பெனிஸே முதலாளிகளே வேலை கொடுக்கும் போது அதுக்கு தேவையானது எல்லாம் கொடுத்து செய்யுங்கன்றாங்க. அதுக்கு தக்கன ஊதியத்தை கொடுத்து தேவன் பாருங்க ஒரு வேலையை கொடுக்கிறாரு, ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு, ஊழியத்தை கொடுக்கிறாரு, அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. பாருங்க, இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய ஊழியர்கள், அவருடைய பிள்ளைகள் திடனா பலனா செய்யும்படி தேவனே பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்படி வாக்கு கொடுக்கிறாரு பாருங்க. இப்ப தேவனே யோசுவா கிட்ட பேசுறதான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். தேவனே யோசுவாவை நோக்கி பேசுற காரியங்கள் தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். என்ன அழகா சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தேன்லப்பா, அப்படியே நான் உன்னோட இருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. எந்த அளவு திடப்படுத்துறாரு. ஐயோ, மோசேனா அவர் வல்லமையானவர், மகிமையானவர், தேவன் கூடயே இருந்து நடத்தினாரு. இப்ப மக்களுக்கும் அந்த பயம் வரக்கூடாது, யோசுவாவுக்கும் அந்த பயம் வரக்கூடாது. பாருங்க, தேவன் எந்த அளவு சொல்லி கொடுத்து நடத்துறாரு. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தரும் உனக்கு முன்னாடி எடுத்து நிற்க மாட்டான். ஏன்னா நீ இப்ப எல்லாமே அப்படியே யுத்தங்களை நோக்கி அவங்க இப்ப போறாங்க. யுத்தம் பண்ணி ஜெயிக்கும்படி தேவனே உடனிருந்து யுத்தங்களை நடப்பிக்க போகிறார். பாருங்க, அதெல்லாம் பார்த்து அந்த சலசலம்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. அதுக்குதான் தேவன் என்ன சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசே கூட எப்படி இருந்தேன், மகிமையா, வல்லமையா, அற்புதம், அடையாளமா, பயங்கரமானவரா, அதே மாதிரி உன்னோடையும் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உன் கூட இருப்பேன்னு சொல்லல, மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன் அப்படி சொன்னா ரொம்ப நல்லா விளங்கும். யோசுவாவுக்கும் விளங்கும், ஜனங்களுக்கும் விளங்கும். பாருங்களேன், மோசை கூட இருந்த மாதிரியே கூட இருக்க போறீங்களா? அப்படியே இருப்பீங்களா? அப்படிதான் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன்ப்பா, விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன்.
ஏன் ஒருத்தர் உனக்கு முன்பாக எழுத்து நிற்க முடியாது? நான் கூடவே இருக்கிறேன். அதுவும் எப்படி இருக்கிறேன்? மோசே கூட இருந்த மாதிரி இருக்கிறேன். விட்டு விலகாதவரா, கை விடாதவரா, கூடயே இருக்கிறேன். அதனால ஒருத்தர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்பாக எழுத்து நிற்பது இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பறந்து வாசிக்கலாம். பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆமென். எந்த அளவு பலப்படுத்துறாங்க? பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. மனசு விட்டுறாத, சோர்ந்து போயிடாத, எதையாவது பார்த்து பயந்துராத. என்ன பண்ணு? பலம் கொண்டு திட மனதாயிரு, இந்த ஜனங்களின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு கொடுப்பாய். ஆமென். நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கொடுப்பேன் உங்க பிதாக்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறேன்ல, நீ என்ன பண்ணுவ? நீதான் பங்கிட்டு கொடுக்க போகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மோசே தொடங்கினார், நீ முடிச்சு வைக்க போகிற. மோசே எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார், நீ போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு சேர்க்க போகிற. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிப்போமே. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திறமனதாய் இரு. நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இது எழுதியிருக்கிற படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவு பகல் மறு தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் கொடுத்திருக்கேன்லப்பா, மோசே மூலமா கொடுத்திருக்கேன்லப்பா, நான் தான் கொடுத்திருக்கேன், மோசே கொடுக்கல, நான் தான் மோசே மூலமா கொடுத்திருக்கேன்ல. அந்த கற்பனைகளை நியாய பிரமாணங்களை எல்லாம் செய்யறதுக்கு மாத்திரம் நல்லா அப்படியே பலம் கொண்டு திடமனதாயிரு, கவனமாயிரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளின்படி கற்பனைகளின்படி நம்ம வாழ்ந்தா போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளுவோம். அந்த ஞானம், விவேகம், புத்தி, தெய்வீக கிருபை, தயவு, அருள் நிறைவா நிரப்பிரும். ஆமென். அல்லேலூயா. காரிய சித்தி உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. சொன்னாரு, நியாய பிரமாணத்தின் படி செய்யறதுக்கு நான் என்னென்ன கற்பனைகள் கட்டளைகள் கொடுத்திருக்கேன், அதை செய்யறதுக்கு மாத்திரம் நீ திடமனதாயிருந்து பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போற இடம் எல்லாம் புத்திமானா நடக்கணும்னு ஆசைப்படுறியா? என்ன இது புத்தி இல்லாம செஞ்சுட்டோமே, சரி என்ன இப்படி பண்ணிட்டோமே, இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே, ஐயோ வேற தப்பான முடிவு எடுத்துட்டோமே, இப்படி ஒரு நாள் உங்க வாழ்க்கையில பேசவே கூடாது. ஏன்? தேவன் அப்படிதான் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு பாருங்க. நீ போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடத்து புற வளராத. வார்த்தை, வசனம், கட்டளை, கற்பனை அப்படி கடைபிடிச்சு வாழுப்பா. அப்படி வாழ்ந்தினாலே போதும், தேவ ஞானம் உன்னை நிரப்பும். தேவ ஞானத்தினால நீ மேன்மை மகிமையுமா தான் இருப்ப. நீ போகிற இடமெல்லாம், போகிற பாதையெல்லாம், அது என்ன சூழ்நிலையோ, என்ன காலமோ, என்னமோ, அப்படியே எந்த பாதையில நீ போனாலும் அப்படியே எல்லாத்தையும் ஞானமா புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து நேசித்து அதன்படி செய்து வாழுகிற வாழ்க்கை எத்தனை மேன்மையானது, மகிமையானது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். போற இடம் வாழ்நாளெல்லாம் நம்ம வாழ்வின் பாதையெல்லாம் புத்திமானாவே நம்ம நடக்கணும்னா அவர் வார்த்தைகளை விட்டு, அவர் கட்டளைகளை விட்டு, அவர் கற்பனைகளை விட்டு நம்ம வலது இடதுபுறம் விலகக்கூடாதுங்கிறாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு
பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு சின்ன காரியத்துல கொடுக்கிறாரு பாருங்க. அப்ப அது எவ்வளவு முக்கியமான காரியம். தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை, நியாயப்பிரமாணத்தை, கட்டளைகளை, கற்பனைகளை நம்ம அதை அப்படியே படிச்சு தியானிச்சு அப்படியே வாழ்வா மாற்றுறது எவ்வளவு முக்கியமான காரியம். அது கூட செய்யறனா எப்படி? தேவன் சொல்றது அது மட்டும்தான் சொல்லுது, வேற ஒன்றும் பெருசா சொல்லல. பரப்பா இரவும் பகலும் தியானமா இரு, உன் வாயை விட்டு பிரியாம இருக்கட்டும். நல்லா வாசி வாசி, அடுத்தது அதையே யோசி, தியானமா இருக்கட்டும். இரவும் பகலும் கை கொள்ளும் படிக்க அப்படியே அது உன் தியானமா இருக்கட்டும், உன் யோசனையா இருக்கட்டும். அப்ப நீ அப்படியே உன் வழியெல்லாம் வாய்ப்போம், நீ புத்திமானா இருப்ப. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நீ உன் வழியெல்லாம் வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நீ என்ன வழியில நீ போற வழியெல்லாம் வாய்க்கும் வாய்க்கும் வாய்க்கும். கைட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும், மேன்மையா இருக்கும், மகிமையா இருக்கும், ஞானமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப எந்த அளவு முக்கியம் தேவனுடைய வார்த்தைகளை வாசிச்சு அவருடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை, அவருடைய வேதத்தை, பரிசுத்த வேதத்தை நேசித்து அப்படியே தியானிச்சு யோசித்து அதை அப்படியே வாழ்வா மாத்தி வாழுகிற வாழ்க்கை எத்தனை மேன்மையானது, மகிமையானது, அவசியமானது. ஆமென். அப்பதான் போகிற வழியெல்லாம் நம்ம புத்திமானா நடந்து கொள்ள முடியும். போகிற வழியெல்லாம் வாய்க்கும், வாய்க்க செய்வார், தேவனே வாய்க்க செய்வார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உண்மைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா அற்புதங்களும் அதிசயங்களுமா தான் இருக்குது. ஆமென். ஆச்சரியமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களுமாக இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவு நம்ம கனம் கொடுத்து மேன்மை கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ, நமக்கு ஃபேவரா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறது, நமக்கு ஃபேவர் இல்லாதது விட்டுடுறது. அப்படின்னா தெரிஞ்ச சத்தியத்துல நாம முழுசும் கடைபிடிச்சு நடக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமான்னு தெரியல. நமக்கு தெரிந்த சத்தியத்துல, அறிந்த சத்தியத்துல அப்படியே திட்டமா தெளிவா அவருடைய வார்த்தைகளின் படியே சரியா வாழ்றதுல நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து நம்ம வாழ்வா மாத்துறது, அது பெரிய மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஜெயங்களையும் சுதந்திரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அப்படியே நமக்கு சுதந்திரித்து கொண்டு வந்து கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிப்போமே. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலவடு தினமானதா இருக்கும், திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஆமென். பாருங்க எவ்வளவு தெளிவா அழகா பேசி முடிக்கிறார் பாருங்க யோசுவாவோட. யோசுவா இருதயத்துக்குள்ள ரொம்ப பயந்துட்டார். மோசை கூடயே தான் இருந்தாரு. மோசை மூலமா தேவன் செய்யறதெல்லாம் பார்த்துட்டே தான் இருந்தாரு. ஆனாலும் அவர் இருதயம் உண்மைக்கு எவ்வளவு பெரிய வேலை, ஐயாவாலேயே முடியலையே, அவரையே ஒரு வழி பண்ணாங்களே, நம்மலாம் ஏமாத்துறோம்னு அவருக்கு பயமும் கலக்கமும் இருந்துட்டே இருந்திருக்கு. அதனாலதான் தேவன் இந்த அளவு இருதயங்களை அறிகிறவர். பாருங்க, நான் பயப்படும் நாளிலே என் கர்த்தரை நம்பிடுவேன், என் அரணம் கோட்டையமும் அவரே இருக்கிறார், நான் அவருக்குள்ளே அடைக்கலம் புகுந்திடுவேன். ஆமென். அப்படின்னா பாருங்க தேவனே அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலம் கொண்டு திட மனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? நான் சொல்றேன், என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் சொல்லியிருக்கேன்ல, பலம் கொண்டு திட மனதாய் இரு. ஆமென். அல்லேலூயா. பயப்படாத, கலங்காத, திகைக்காத,
திகைக்காத. உண்மைக்கு பெரிய வேலை தான் அப்படியே யோசிச்சிடாத. நீ செய்ய போறது இல்ல, உன் கூட இருந்து நான் தான் செய்ய போறேன். நீ கூட இருக்கிறதுக்கு தான் ஆள் வேணும், நான் முன்னாடி நிறுத்துறதுக்கு தான் ஒரு மனுஷன் வேணும். அதுக்குதான் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீங்க உன் மூலமா எப்படி நான் மோசே மூலமா காரியங்கள் நடப்பிக்கணும், அதே மாதிரியே தான் நடப்பிக்க போகிறேன், உன்னை பயன்படுத்த போகிறேன். அதனால நீ பயப்படாத, கலங்காத, திகையாத, பலம் கொண்டு திட மனதாயிரு. ஏன் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். ஆமென். நீ போற இடம் எல்லாம், நீ போகிற பாதையெல்லாம், நீ போகிற வழியெல்லாம், நீ போகிற எல்லா காரியங்களிலும், எல்லா இடங்களிலும் உன் தேவன் உன்னோடே கூட தான் இருக்கிறாரு. ஆமென். உனக்கு ஃபேவர் பண்றதுக்கு, உன் சார்பில உனக்காக யுத்தம் பண்றதுக்கு, உனக்கு ஜெயத்தை கொடுக்கறதுக்கு, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு, உனக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு உன் கூட தான் இருக்கிறேன். அதனால நீ பயப்படாத, கலங்காத, திகைக்காத. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்ட திடமனதாயிரு. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, தேவனே பேசுகிறார். தேவனே பேசின வார்த்தைகள் யோசுவாவோடு கூட இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். தேவனே பேசுகிறார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தனும் உனக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கிறதே இல்லை. ஏன்? நான் மோசே கூட இருந்தது மாதிரி உன் கூடயும் நான் இருக்க போகிறேன். உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை. உன் சுதந்திரத்தில் நான் கொண்டு போய் உன்னை சேர்ப்பேன். எழுந்து நட, பலங்கொள், திடன்கொள். இதோ நான் உன் கூடயே இருந்து நடத்துவேன். ஆமென். பாரு, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஏன்? தேவனுடைய வார்த்தைய, ஏன் வார்த்தைய நீ அப்படியே வாசிச்சு உன் வாயை விட்டு பிரியாம இருக்க செய்து கவனமா 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 நீ அப்படியே அதே இரவும் பகலும் யோசித்து நீ அப்படியே செய்யறதுக்கு கவனமா இருந்தினா போதும். நீ போற இடம் முக்கியமானவே நடந்து கொள்ளுவாய். உன் வழியெல்லாம் வாய்க்க பண்ணுவாய். ஆமென். அல்லேலூயா. பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஏன்னா உடன் இருந்து நான் நடப்பிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர், அழைத்தவர் மகிமையானவர், அழைத்தவர் அந்த அழைப்புக்கு தகுந்து பாருங்க அப்படியே பலப்படுத்தி, திடப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நடத்துகிறவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய தாசர்களுடைய வாழ்க்கையிலும் நம்ம அதை தெளிவா பார்க்க முடியும், தெளிவா பார்க்க முடியும். அழைத்த தெய்வன் எத்தனை உண்மை உள்ளவர் என்று. ஆமென். பாருங்க, அழைக்கும் போதுதான் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறார், பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கிறார், வலிமையே இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறார். ஆனா பாருங்க, அவர் தெரிந்து கொள்ளும் போதுதான் அப்படி இருப்பாங்க. ஆனா அப்படியே அவர் தெரிந்து கொண்ட பின்பு அவர் அப்படியே உருவாக்கி நிறைத்து பயன்படுத்தி மேன்மையும் மகிமையுமா பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஞானத்தால் நிறைத்து, ஆமென், புத்தியால் நிறைத்து, பலத்தால் நிறைத்து, பாருங்க, நல்ல என்ன வேலை கொடுக்கிறாரோ அதுக்கு தக்கன எல்லாம் கொடுத்து மேன்மையும் மகிமையுமாய் செய்யும்படி கிருபை செய்வார். தொடங்கினவர் முற்றமுடைய ரட்சிக்க நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தொடங்கினவர் அவர்தான் முடிக்கிறவர். ஆமென். அல்பாவும் அவர்தான், ஒமேகாவும் அவர்தான். நம்மிலே நற்கிரியைகளை தொடங்கினவர் முடிவு நாள் பரியந்தம் அவர் அப்படியே அழகா நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கிதியோனுடைய வாழ்க்கையிலையும் நம்ம அதை ரொம்ப நல்லா தியானிக்கலாம், நல்லா பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். கிதியோன் பாருங்க, சத்துருக்கள் வந்து எல்லாத்தையும் அறுவடை பண்ணதெல்லாம் தூக்கிட்டு பேர போறான்னு அவசரமா நல்லா அறுவடை ஆட்களை வச்சு செஞ்சு பாருங்க, களத்துல போரடிக்காம ஆலைக்கு அருகில பாருங்க போரடிச்சுட்டு இருக்குது. தூதனானவர் இயேசு மகாராஜா வந்து பேசுற, தெரிந்து கொள்ற, நான் உன்னதான் தலைவனா, நியாயாதிபதியா, அப்படியே ஜட்ஜா, அப்படியே தலைவனா, நீ நின்று நடத்துற ஒரு அரசன் போல நான் உன்னை தெரிந்து கொள்றேங்கிற. கிதியோன் பயப்படுறாரு. ஐயோ, என் குடும்பம் சின்னது, நான் எளியவன். தேவன் அழைக்கும் போது அவ்வளவு பேரும் அதெல்லாம் சொல்றாங்க. ஏன்னா உள்ள நிலைமை அதுதான், உள்ள நிலைமை அதுதான்.
அழைக்கும் போது அப்படிதான் இருக்கு. ஆனா தேவன் பாருங்க அப்படியே மேன்மையா, அவர் வல்லமையால், அவர் பலத்தால், அவர் ஞானத்தால, அவர் தயவால நிறைத்து மேன்மையும் மகிமையுமா பயன்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவரை பலப்படுத்தி தைரியப்படுத்தி இன்னமும் தைரியம் வரலன்னா போ எதிரி பாளையத்துல அவன் என்ன பேசுறான் கேட்டுட்டு வா அப்படிங்கிற. அங்க போனா அங்க ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் கனவு கண்டேங்கன்னா அதுக்கு ஒருத்தன் அர்த்தம் சொல்றான். ஐயோ அது வேற யாரும் இல்லை, அது கிரியோன் தான். அவன் தான் உருண்டு வந்து மீதியானவருடைய மொத்தத்தையும் கூடாரத்தையே தகர்த்து போட்டுட்டு உயர்ந்த மலையா ஏறி நிக்கிறது, கண் மலையா நிக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நம்மளை காத்த நிழல் பெய்ஞ்சிச்சு, அவங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்துட்டாருன்னு அவன் சொல்றான், சத்துன்னு சொல்றான், எதிரி சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் பயப்படுறாரு. பாருங்க, அவன் தெளிவா சொல்றான், அவ்வளவுதான் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவன் கிதியோன் பெரிய ஆளு, தேவனே கூட இருந்து நடத்துறாரு. இன்னும் நம்ம கதை முடிஞ்சிருச்சு, நம்ம காத்த நிழல் விலகிடுச்சு, சத்துருக்கள் சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவன் இங்க அதான் சொல்றாரு, ஒருத்தன் கூட நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எடுத்து நிக்க போறதே இல்லப்பா. நீ கால் மிதிக்கிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா. என் சுதந்திர பூமியை நான் உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா. நீ கால் வைக்க வேண்டியதுதான், சுதந்திரிச்சுக்க வேண்டியதுதான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நீ மட்டும் ஒன்னே ஒண்ணு செய்ய, கவனமா இரு. என் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ அப்படியே வாசி, உன் வாயை விட்டு பிரிய வேண்டாம். ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இரு. அதுல நீ தவறாத பாருங்க, இரவும் பகலும் அதே செய்யறதுக்கு யோசிச்சுட்டே இரு, தியானிச்சுட்டே இரு. அப்படியே அதே செய்ய கவனமா இரு. அவ்வளவுதான், போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரு கரையில வேண்டாம், எங்கேயோ நடந்து எங்கேயோ ஓட வேண்டாம், காடு மலை ஏறி எங்கேயோ போய் திரிய வேண்டாம். பாருங்க, சாப்பிடாம கிடக்க வேண்டாம், தலைகீழாம நடக்க வேண்டாம். இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், எச்சில் ஒழுங்காம இருக்கேன், அவ்வளவு கோடியை கொண்டு வந்து கொட்டுறேன், எதுவும் வேண்டாம். வார்த்தையின்படியே செய்ய கவனமா இருந்து வாசிச்சு இரவும் பகலும் அதை யோசிச்சு நீ செய்ய கவனமா இருந்தா போதும். நீ போற எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், உன் வழிகள் எல்லாம் வாய்க்கும், புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். வலதுபுறம் இடதுபுறம் மட்டும் விட்டு விலகாதிருப்பாயாக. நல்ல பலம் கொண்டு திட்ட மனதாயிரு, உன் கூட ஏன் நான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் நமக்கு அப்படிதான், அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். நம்ம ஒரு வார்த்தையின் மேல வாஞ்சையோட இரவும் பகலும் தியானமா இருந்து ஒரு வார்த்தைகளின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்துக்கு மாறா எந்த காரியமும் நம்ம இலையில வேண்டாம். பாருங்க, அப்படி வாழ்ந்தோம்னா தேவனே கூட இருந்த, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல் என்றார். தேவனே சொல்ற, உன்னோட கூட இருக்கிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபிக்கலாம், வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எத்தனை நல்லவராய் இருக்கிறீர், எத்தனை மகிமை நிறைந்தவராய் இருக்கிறீர். அப்பா தகப்பனே, அப்பா தகப்பனே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போலவே உன்னோட கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் எல்லைகளை நீ கால் மிதிக்கிற இடத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன். ஆமென். அல்லேலூயா. நீ பலம் கொண்டு திடம் மனதாய் இரு, கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே. தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். அதை செய்யறதுக்கு கவனமா இருக்க எச்சரிக்கையா இரு. இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிரு, அதை செய்ய கவனமாயிரு.
அப்பொழுது உன் வழிகளை எல்லாம் வாய்க்க பண்ணுவாய். நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். இதோ உன்னோடே கூட இருக்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தர். நீ போகிற இடமெல்லாம் உன்னோடே கூட இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். பயப்படாதே, கலங்காதே, பலம் கொண்டு திடம் மனதாயிரு என்று நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? கட்டளையிடவில்லையா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. வார்த்தைகளை வாசிக்க, தியானிக்க, அதையே யோசித்துக் கொண்டிருக்க, வார்த்தைகளின்படி வாழ, வார்த்தைகளை எங்கள் வாழ்வாய் மாற்ற கிருபை தந்தருளுங்க. எங்களோடே கூட இருந்து வாக்கு மாறாதவராய் நடத்துங்க. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம், எங்க வழிகள் எல்லாம், எங்க வாழ்க்கை பயணம் எல்லாம் நம்ம பரம காணான பரம தேசத்தை, பரலோக ராஜ்யத்தை அடையிற வரையில நீங்க எங்களோட கூட இருந்து நடத்துங்க. நம்ம புத்திமானாய் நடக்கும்படி, காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படி, பலனும் மகிமையும் திடனுமாய் என் தகப்பனே எங்கள் வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் வாழும்படி அனுகிரகம் செய்தருளுவீராக. மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற வாக்கு மாறாத தெய்வமே, நீரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எழுத்து நிற்பது இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிற மகிமையின் தெய்வமே, மேன்மையும் மகிமையுமாய் நடத்துவீராக. மேன்மையும் மகிமையுமாய் நடத்துவீராக. மேன்மையும் மகிமையுமாய் நடத்துவீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தகப்பனே பரிசுத்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தினந்தோறும் அப்படியே ரெகுலர் பைபிள் ரீடிங் வைத்து தகப்பனே தினந்தோறும் வேதத்தை வாசித்து அதையே யோசித்து அதையே வாழ்வாய் மாற்றும்படி கிருபை செய்தருளுங்கப்பா. அந்த பலனை தந்தருளுங்கப்பா. எல்லா டிஸ்ட்ராக்ஷன்களையும் நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. திசை திருப்ப பண்ணுகிற எல்லா காரியங்களை அகற்றி போடுங்க அப்பா. திசை திருப்ப பண்ணுகிற வல்லமைகளை நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. தகப்பனே தகப்பனே வார்த்தையை விட்டு தூரப்படுத்துகிற வல்லமைகளை நிர்மூலமாக்கி போடுங்க, அப்புறப்படுத்தி போடுங்க. செயல் இழந்து போகும்படி செய்யுங்க. வார்த்தைகளின்படி வாழுகிற வாழ்க்கையை கிருபையாய் தயவாய் பரிசாய் தகப்பன் தந்தருளுவீராக. தகப்பன் தந்தருளுவீராக. பெசலேலை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே, சாதாரண செங்கல் சொல்கிற அடிமை வேலை செய்த மனிதர்கள ஒருத்தன் தான் நீங்க அழைத்து அவனுக்கு ஞானத்தை விசித்திர வினோதமாய் யூகித்து தங்கத்திலையும் வைரங்களையும் வைடூரியங்களையும் செய்கிற அந்த ஞானத்தை கொடுத்து என்னமோ பரம்பரையா அப்படியே தட்டான் போல வேலை செய்யக்கூடிய நுணுக்கமான வேலைகளை எல்லாம் செய்யும்படியான ஞானத்தை கொடுத்தவரே. பஸ்லேக்கு ஹெல்ப்புக்குன்னு கூட்டி சேர்க்கிற அந்த கூட்டத்துக்கும் அப்படியே ஞானத்தை கொடுத்து அந்த விசேஷ ஞானத்தை அந்த வேலைகள் எல்லாம் தெரிந்தது போல கொடுத்து மேன்மை எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி நடத்துனீங்களே. அப்படியே உங்க பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு ஊற்றுங்க. ஞானத்தின் ஆவியானவரை ஊற்றுங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்னீரே. அப்பா உங்க ஞானத்தினால நிரப்புங்க, உங்க பரிசுத்தத்தினால நிரப்புங்க, உங்க வல்லமையினால நிரப்புங்க, உங்க வார்த்தையினால நிரப்புங்க. உடன் இருந்து நடத்துங்க, உடன் இருந்து நடத்துங்க. சகல துதி கன மகிமை பெருமை புகழ்ச்சி அனைத்தையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். யோசுவாவை நடத்தினது போல எங்களை நடத்துங்க. மோசையோட இருந்து நடத்தினது போல எங்களை நடத்துங்க. ஜெயமாய், மேன்மையாய், மகிமையாய், வல்லமையாய், உயர்வாய், கனமாய் தகப்பனே தகப்பனே ஆசீர்வாதமாய் நடத்துவீராக.
உடன் இருந்து நடத்துவீராக. விட்டு விலகாமல் கைவிடாமல் உடன் இருந்து நடத்துவீராக. முழுவதுமாய் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory. ஆமென்.